ஹாய்ல வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ வித் மீ. நான் உங்கள் லேடி. ஸோ பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்னன்னா காமெடி வந்து சீரியஸ் பிஸ்னஸ். அது ஏன்னா வந்து பொதுவாக ஒரு ஆளை வந்து அழ வைக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். பட் அதே ஒரு ஆளை வந்து சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அப்படி இன்னைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரையும் வந்து அவங்க காமெடி மூலயமா நம்மளை வந்து சிரிக்க வச்சுட்டு இருக்காங்க, என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு 2 ஸ்பெஷல் பர்சன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் மதுரமுத்து சார் அண்ட் அன்னபாரதி அவர்கள். வீரன் தானே. வணக்கம். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா சார். ரொம்ப சந்தோஷம் உங்க மீட் பண்ணதுல. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு மலேசியா. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா மலேசியா வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ஸோ நிறைய வாட்டி நீங்கள் நிகழ்ச்சிக்கெலாம் வந்திருக்கீங்க. ஸோ மலேசியான்னு சொல்கிறப்ப உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபேவரட் திங்னா என்ன சொல்லுவீங்க மலேசியாவில்? அங்கே ஒரு பழம் இருக்குங்க, பழம் டூரியானானே. டூரியான் சாப்பிட்ருக்கீங்களா? இங்கே சாப்பிட்டேன், மதுரை வரைக்கும் வாடடிச்சு. மதுரை வரைக்கும் வாட நீங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க? சாப்பிட்டுருக்கிறேன். மலேசியானா எனக்கு முருகர் கோயில் ரொம்ப பிடிக்கும். முருகர்கள் பத்திகேஸ் ஆமா, போயிருக்கீங்களா? போயிருக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் இப்போ 2 பேரும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இயல்பாக அந்த காமெடி வந்துடும். ஸோ ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து எப்படி அவங்க வந்து 2 பேரும் வந்து இந்த கொம்போ வந்து இயல்பாக வந்து செய்கிறாங்க காமெடி, நிறைய பேருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி இப்போ நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னுக்கோ இல்லை வந்து பட்டிமன்றது பேசுறது முன்னுக்கு நீங்கள் உங்களுக்குள்ளே ஏதாச்சும் டிஸ்கஸ் நடத்திக்குவீங்களா? இல்லை, ஒரு எபிசோடு தொடங்குறப்ப வேணால் சின்னதாக, சேனலில் புதுசாக பண்ணுறப்போனா கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். பொது மேடைக்கெலாம் போகும்போது முதல்ல நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும். நீங்கள் பேசுகிற நான் ரசிக்கணும், நான் பேசுகிற நீங்கள் ரசித்த மாதிரி தான் இந்த இன்டர்வியூ இருக்கும். அது மாதிரி மேடையில் அப்படி தான் ஒரு சின்ன கெமிஸ்ட்ரி இருக்கும். இவர் சொல்லியாமல் இது ஒன்று வா பண்ணலாமா, அவங்க இயல்பாகவே அதை ரசிப்பாங்க. அவங்க பேசுகிறத நான் ரசிக்கிறதுனால அது நம்ம என்னதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலும் ஆன் த ஸ்பாட்ல மக்கள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ரசிகர்கள் இருப்பாங்க. இப்போ டிவியில் பேசுறது வேற, ஆன் த ஸ்பாட்ல நேரில் போய் மக்கள் சந்திக்கிறது, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டு பேசணும் தான். அது ஒரு மேடையில் பேசிட்டு கூட ஒரு பொண்ணு பேசும்போது, அந்த காலத்தில் ஆண்கள் காலை அடக்குறாங்க, நீ அடக்குறீங்களா அப்படின்னு நான் எதேச்சியாக சொல்லிவிட்டேன். அவரெல்லாம் காலையிலேருந்து அடக்கிட்டு தான் இருக்காருன்னு. இது எதுவுமே இல்லாது, அதுக்கு தான் ரொம்ப ஏன்னா கிராம மேடங்களில் அப்படி தான், கிராமிய மேடைகளில் அப்படி தான் ரசிப்பாங்க. எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி பேசியிருப்பாங்க. ஒரு நாள் கிராமத்து ஒரு கோயிலில் பேசுவோம், அதே போய் நாளைக்கு லயன்ஸ் கிளப்பில் பேசும்போது பேசுகிறோம்னா ஓட்டாது. அதுக்கு ஒன்று இப்போ நாங்கள் வந்து ஒரு சில ப்ராப்பர்ட்டிலாம் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமாம், அண்ணன் தெரியும், அக்கா சொன்ன மாதிரி தான். அண்ணன் ப்ராப்பர்ட்டி காமெடி செஞ்சே நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டாரு. ஸோ நாங்கள் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கோம் இல்லையா? கண்ணு வச்சுட்டீங்களா, அடுத்த வாரம் வச்சுட்டு போகிறேன். ஸோ நம்மக்கிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே. ஸோ நீங்கள் வந்து இதுலேருந்து ஒரு ப்ராப்பர்ட்டியாக வந்து நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்து அது ரிலேட் பண்ண ஏதாவது ஒரு காமெடி வந்து நீங்கள் சொல்லணும். சரி, ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க. ஓகே. என்ன இதில் என்ன எடுக்கணும்? எது வேணாலும் எடுக்கலாம். இது புளியா? ஆமாம், புளி ரசம் வச்சு வேணா கொண்டு வா. புலி குட்டி டைகர். புலி தூங்குகிறது அப்படின்றத ஒரே சென்டென்ஸ்ல இங்கிலீஷ்ல சொல்லணும். புலி தூங்குகிறது ஒரே வேர்ட்ல இங்கிலீஷ்ல சொல்லவா? தட்டி கொடுத்தா உடனே தூங்கிருமே. டைகர். ரொம்ப நன்றி சார், இவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ் நான் மதுரையிலே பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆஹா. ஓகே. வாத்து கொஞ்சம் பார்த்து. இது எனக்கு ஒரு பிடிக்காத பழக்கம். என்ன? பேக் ஃப்ரெண்ட்லயே போகும். என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. நெக்ஸ்ட் இது என்ன சார்? இதயம். ஹார்ட். இது நல்ல ஒரு விஷயம் சார். ஹார்ட். எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு லவ் பண்றாள் கூட உனக்கா இதயத்தையே கொடுப்பேன்றீங்களே, என்னைக்கா ஒரு நாள் மாத்தி உனக்கா என் கிட்னியை கொடுப்பேன், உனக்கா நுரையீரலே கொடுப்பேன், உனக்கா என் கணையத்தை கொடுப்பேன், யாரா சொல்லு, எல்லாமே இதயத்தை மட்டும். மித்த பொருளும் ரொம்ப உதவி செய்யுது நம்மளுக்கு. ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் நம்ம பேசணும். ஸோ அண்ணனும் நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதோட நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி பெறுவது நான் உங்கள் அடி, சைனிங் ஆஃப். அடி.